வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2025 புதன்கிழமையில் விசுவாச வருடத்திய மாத பலன்கள் புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே வளர்ப்பிறை திதி நவமி திதியில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மாதத்தில் முதல் நாளே சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய ஆயுத பூஜை என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த ஆயுத பூஜைகளிலே அனைவருமே எல்லாரும் அவரவர் செய்யக்கூடிய தொழில்களை வணங்கி கும்பிட்டு வர உங்களுக்கு அந்த நாம் ஒவ்வொருவர் செய்யக்கூடிய தொழில்களினால் நம்மளுடைய ஊதியங்கள் பெருகக்கூடிய அற்புதமான இந்த ஆயுத பூஜையை மிகவும் பிரமாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த அக்டோபர் மாதம், அதுவும் புதன்கிழமையில் புத்திகாரகனுடைய நாளிலே புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே 12 கூடையில் இருந்தாலும் கூட மாதத்தில் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி என்பது புதன் பகவான் ராசிக்கு வரப்போகின்றதும் ராசி அதிபதி 11ஆம் இடத்திலிருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 12ஆம் இடத்திலே துலாம் ராசிக்கு 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த புதனும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அப்போ உங்களுடைய 12ஆம் இடத்திலே விரைய செலவுகள் 12ஆம் இடத்திலிருந்து 8 குடையவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிரிகளை வீழ்த்தக்கூடிய, எதிரிகள் உங்களுக்காக பயந்து ஓடக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் நடைபெற இருக்கின்றது. இதே அமைப்புகளில் பிறந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தில் இருந்து மறைந்து எதிரிகளை விரட்டக்கூடிய ஒரு அற்புதம் சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி அதிபதி 8 குடையராகவும் இருந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில தேவையில்லாத தனக்குத்தானே வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களையும் தன்னை அறியாமலேயே நடக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் அது இந்த துலாம் ராசியாக இருக்கின்றது. காரணம், ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்ததிபதியே சுக்கிர பகவானாக இருக்கின்றார். ஆகையால் எதிர்பாராத விதமாக ஒரு சில நேரங்களில் தனக்குத்தானே ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் அது இந்த துலாம் ராசி இலக்கணமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு அற்புதமான சுபகிரக ராசியிலே இந்த ராசி என்று சொல்லக்கூடிய சுபருடைய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது என்பது 3 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற அற்புதம் என்பது 3ஆம் இடம் செயல்களிலே வெற்றி, முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்றது. 6ஆம் இடம் எதிரியை வெல்லக்கூடியது, எதிரிகளால் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. கிரகங்களின் பயிற்சிகள் என்பது உங்களுடைய ராசியிலே துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அதே சமயத்தில் துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு 4 5 கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த பார்க்கின்ற காலங்களிலே உங்களுக்கு குருசுக்கிரனுடைய தொடர்பு என்பது கிடைக்க இருக்கின்றது. சுக்கிர பகவான் இந்த மாதம் 17ஆம் தேதி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 3 6 குடையவர் பலம் பெறுகின்றார். 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது மட்டுமல்ல, 6ஆம் இடத்தை 6 குடையவர் குரு சுக்கிரனுடைய தொடர்பு 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் பார்க்க இருக்கின்ற 6ஆம் இடம் அற்புத உயர்வுகளிலே 6ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது. இந்த மாதம் பிறக்கின்ற பொழுதே ஆயுத பூஜை என்பது நடைபெறுகின்றது. மிகவும் அற்புதமான வளர்ப்பிறை திதியிலே நவமி திதியிலே பிறக்கின்றது என்பது ஒரு அற்புத யோக பலன்களை துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இந்த மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் இங்கே வரப்போகின்றார், பயிற்சியாக இருந்தார். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் ராசியிலே வரப்போகின்றார். செவ்வாய் பகவான் மாதத்தில் 28ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த புதன் பகவான் அக்டோபர் 3ஆம் தேதி 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய துலாம் ராசிக்கு வந்தடைய போகின்றார். சுக்கிர பகவான் அக்டோபர் 10ஆம் தேதி 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே 8 குடையவர் வரப்போகின்ற பயிற்சியாக இருக்கின்றது. மாதத்தில் முற்பகுதியில் உங்களுடைய 6ஆம் இடத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்திலே குரு பகவானும் 3ஆம் இடத்திலே 10 குடையவர் அமைய பெற்று உங்களுடைய சந்திரனும் குருவும் பார்க்கின்ற அமைப்பு இந்த முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்க போகின்றார். இங்கே குலதெய்வங்களின் அருள் இந்த காலகட்டங்களிலே ராகு பகவானை வழிபட்டு வர
ராகு ஸ்தலங்களுக்கு சென்று வர உங்களுக்கு ராகுவின் அனுகிரகம், பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம் உயர்கின்ற ஒரு அற்புதம் கிடைக்கும். அதே சமயத்தில் குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. மாதத்தில் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 6 கூடவர் பார்க்கின்றார். இப்போ வேலைகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றார். இந்த 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தில் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே 6 கூடவர் பலம் பெறுகின்ற பொழுது நோயின் வீரியத்தன்மை குறைந்து நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. கோச்சார ராசி பலன்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் ராசியிலே செவ்வாய், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சேருகின்றது. சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தகப்பனார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. துலாம் ராசியிலே சூரியன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் ராசியிலே பவனி வருகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11 குடையவர் நீச்சமாக இருக்கின்றார். இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகின்றது. இங்கே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் வீடு பரிவர்த்தனை ஒன்று கொண்டு இந்த 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதியும் துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே நீச்சமாகின்ற அமைப்பு. இந்த 12 குடையவர் ராசியிலே வரப்போகின்றார். அவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர். இங்கே சூரியனும் புதனும் இணைகின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. லாபஸ்தானம் சம்பந்தப்பட்ட வருகின்ற வருமானங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ராசியிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது அதிகமான வைப்ரேஷன், கோபங்கள், தடுமாற்றங்கள், சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆக துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் சகோதரன் சம்பந்தப்பட்ட, தகப்பனார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராசியிலேயே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றது. இந்த விரையாதிபதி, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தகப்பன் காரகனும் இங்கே இருக்கின்றார். ஆகையால் இங்கே புதனும் சூரியனும் இருக்க பெறுகின்றது. அதுவும் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நேரங்களில் தகப்பனார்களால் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில வம்பு வழக்குகள், வீண் தகராறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பரிவர்த்தனை யோகம் என்பது உங்களுக்கு கொடுக்க போகின்றது. விரைய செலவுகள் வந்து போகின்றது. இதனால் வரையில் விரைய செலவுகள் செய்யாதவர்கள் கூட மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளியூர் செல்லாதவர்கள் கூட இந்த மாதங்களிலே வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அப்ப வீடு வாசல் வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றார். உங்களுடைய முயற்சி சனாதிபதி 6ஆம் இடத்ததிபதியை 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார் அவர். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 3 6 குடையவர் 10ஆம் இடத்திலே 6 குடையவர் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகள் செய்கின்றவர்கள் இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 4 குடையவரும் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். கடன், நோய் வம்பு வழக்குகளால் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ராசி அதிபதி 8 குடையவரை 12ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பும் 6ஆம் இடத்தை இரு சுபகிரகங்கள் பார்க்க பெறுகின்றது. குரு சுக்கிரனுடைய தொடர்பு 6ஆம் இடத்தில் கிடைக்கின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. ராசியிலே புதன் பகவான் இருக்கின்றார். பாக்கியாதிபதி நவாதிபதியுடன் சேர்ந்து இருக்கின்றார். அப்போ தகப்பனார்களால் ஒரு சில குடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் புதன் பகவானுடன் சேர்ந்து இங்கே இருக்கின்ற பொழுது, நீச்சமாகின்ற பொழுது இங்கே தீக்காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. நெருப்பு சம்பந்தப்பட்ட கேசுகள், சமையல் துறையில் சமையல்களிலே இருக்கக்கூடியவர்கள், நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், மின்சார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசி அதிபதியும் 12ஆம் இடத்திலே மறைய போகின்றார். மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் கூட மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள், இடமிட்ட இடம், நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட குரு சுக்கிரனுடைய தொடர்பு 6ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இதனால் வரையில் ஊதிய உயர்வுகள் இல்லாதவர்கள் கூட ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 4ஆம் இடத்ததிபதியும் 4க்கு 3 இருந்து அவர் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே வீடு வாசல், சொத்து சுகங்கள், குழந்தைகளுக்காக இந்த மாதங்களிலே விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே துலாம் ராசி அதிபதியும்
பரிவர்த்தனை யோகத்திலே இருக்க போகின்றார். இந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கின்றார். ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். 3ஆம் இடத்திற்கு 8லே மறைந்து உச்சமாக உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அவர் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்ற, வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். இந்த 2ஆம் இடத்தை ராசியிலே இருக்கின்ற அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். ஆனாலும் குருவின் அனுக்கிரகம் 2ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே அற்புத யோக பலன்கள் கொடுக்கின்றது. என்றாலும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட, உறவினர் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் வந்து போகின்றது, மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. துலாம் ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த அற்புத வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி. குளிர்ந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய சரராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதி இந்த துலாம் தராசு சின்னத்தை போன்று நிறுத்து பார்த்து பேசக்கூடியவர்களும், சரியாக யோசிக்கக்கூடியவர்களும் இந்த ராசியிலே இருக்கின்றீர்கள். இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகு நிறைந்தவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதியே 12லே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு இங்கே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் நல்லதொரு யோகத்தை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அலைச்சல் அதிகமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புகளிலே 6ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை வாக்கு ஸ்தானங்கள் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குருவின் பார்வை என்பது ஜலராசியிலிருந்து ஜலராசியை பார்க்கின்றது. அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல்களுக்காக, சொத்து சுகங்களுக்காக, இளைய சகோதரர்களால் உங்களுக்கு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றார். இந்த 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திற்கு பஞ்சமஸ்தானத்திலேயும் 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலேயும் மறைந்து முயற்சிகள் ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்களிலே இருந்தாலும் போக போக ஒரு வெற்றிகளையும் கொடுக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழிகின்ற ஒரு அமைப்பு, வீடு வாசல்களிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. அதே வகையில் நவ கிரகங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் பயிற்சி ஆகின்றதும், ராசியிலேயே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியே ராசியிலே இருக்கின்ற பொழுது தகப்பனார் ஒரு சில ஆதாயங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஒரு சில நேரங்களில் தகப்பனால் தேவையில்லாத கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட, மின்சார சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அது ஆரம்பம் என்பது ஒரு சில தடை தாமதத்தை மனக்கசப்பு கொடுத்தாலும் போக போக நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. உங்களுடைய 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் அந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் புதன் பகவானும் ஒன்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகங்கள் பலமாக இருக்க பெறுகின்ற காரணத்தினாலே எதுவாக இருந்தாலும் அதிகமான அலைச்சல்களும் அதிகமான விரைய செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் கையாளக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பதும் இந்த மாதங்களாக இந்த அக்டோபர் மாதங்களிலே இருக்கின்றது. ஆக குருவின் அனுக்கிரகமும் பெரிய மனிதர்களின் அனுக்கிரகமும் ராகு பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே ராகு சம்பந்தப்பட்ட திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வரவும் உங்களுக்கு அற்புத யோக பலன்களை கொடுக்கும். புற்றுகள் இருக்கின்ற இடங்களிலே பால்களை ஊற்றி வரவும் உங்களுக்கு அற்புத யோக பலன்களை கிடைக்கின்றது. பெரிய மனிதர்களை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத யோகங்கள் இருக்கின்றது. லாபஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றது, மிகவும் அற்புத யோகத்தை கொடுக்கின்றது. கேது பகவான் ராசி இலக்கணத்தில் 11ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற அற்புத ஒரு யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவானும் உங்களுக்கு 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அது ஒரு அற்புதம். மாதத்தில் பிற்பகுதியில் அவர் 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலேயும் ராசிக்கு 12ஆம் இடத்திலேயும் மறைந்து விரைய செலவுகள், அலைச்சல்கள், சுப செலவுகள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. நவகிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அற்புத யோகங்களை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை எடுக்கின்ற காரணத்தினாலேயும் உங்களுடைய குடும்ப ஸ்தானங்களில் குதூகலமான கொண்டாட்டம், தெய்வங்களின் அருள் கடாட்சம், குழந்தைகளால் நல்லதொரு நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. மாதத்தில் ஆரம்பமே லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஆயுத பூஜை என்பது நிறைவேறுகின்ற ஒரு நடைபெறுகின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு அற்புத யோக பலன்களை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.